எல்லாரியேன்னு ஒரு அமைதியான வேலி, பள்ளத்தாக்கு. அடடா, அங்க வைல்ட் ஃப்ளவர்ஸ், காட்டுப்பூக்கள் எப்படி டான்ஸ் ஆடுது, பேர்ட்ஸ், பறவைகள் எப்படி பாட்டு லாபிஸ் பாடுது பாத்தீங்களா? அங்க அரோரான்னு ஒரு பொண்ணு. அவ மனசு சம்மர் சன், கோடை சூரியன் மாதிரி அவ்வளவு வாம் வெப்பம். ஆனா அவளுக்கு ஒரு டீப் ஃபியர், ஆழ்ந்த பயம் இருந்தது. என்னதுன்னா, லைட்னிங், மின்னல், தண்டர், இடி சத்தம் கேட்டாலே சில்வர் வெள்ளி கலர்ல லைட்னிங் மின்னல் ஸ்பிளிட் வெடிக்கும் ஆகும்போது வாரா பயந்து போய் பெட் கட்டிலுக்கு அடியில போய் போர்வை எடுத்து மூடிட்டு மெல்லிசா பாட்டு பாடி தன்னை காம் அமைதியா பண்ணிப்பா. ஒரு ஆஃப்டர்நூன் மதியம் ஸ்டோம் கிளவுட்ஸ், புயல் மேகங்கள் மலை மேல கேதர் கூடிட்டு இருந்தப்ப ஆரா வீட்டுக்கு ஹரி வேகமா வந்துட்டு இருந்தா. அப்போ ஒரு டைனி கிரை, சின்ன அழுகை விண்ட் காத்துல அடிச்சிட்டு வந்துச்சு. அப்படியே பாஸ்ட், நிறுத்து. ஆனா இன்னொரு கிரை, அழுகை, ஃபெயிண்ட், லேசா அண்ட் டெஸ்பரேட், வேதனையா வுட்ஸ் காடுகள்ல இருந்து எக்கோ, எதிரொலி ஆச்சு. அடப்பாவமே, அவளோட ஹார்ட் பவுண்டட், இதயம் படபடன்னு அடிச்சுக்கிச்சு. லைட்னிங், மின்னல், தூரத்துல ஃபிளிக்கர் மின்னுச்சு. டாட். டக்குன்னு திரும்பி பிஎஸ்சிகே போகலாம்னு நினைச்சா. LMOSTBUT, ஐயையோ. அப்போதான் அவளுக்கு ஒரு தாட், நினைவு வந்துச்சு. ஒருவேளை சம்வன், யாராவதுக்கு ஹெல்ப், உதவி தேவைப்பட்டா என்ன பண்றது? எனக்கு பயமா இருந்தாலும் அவங்கள லீவ் விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைச்சு இருந்த எல்லா கரேஜ் தைரியத்தையும் ஒன்னு சேர்த்துட்டு ரோரா வாய்ஸ் சத்தம் வந்த டைரக்ஷன் திசையை நோக்கி ரேன் ஓடுனா. பினீத் கீழே ஒரு வீப்பிங் வில்லோ, அழுகை வில்லோ மரம், பிரான்ச்சஸ் கிளைகள்ல சிக்கி, ரெயின் மழையில நனைஞ்சு ஒரு ஃபேரி தேவதை இருந்தா. அவ அரோராவோட ஹேண்ட் கையை விட சின்னதா இருந்தா. யோ பாவம். அவ விங்ஸ், சிறகுகள் டான் கிழிஞ்சிருந்துச்சு. அவளோட க்ளோ, ஒளி, வின் காத்துல கேண்டில் மெழுகுவர்த்தி மாதிரி ஃபிளிக்கர் அலைபாய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஓ நோ, அரோரா விஸ்பர்ட், மெதுவா சொன்னா, நீலிங், மண்டிட்டு. யோ, ஐயையோ. புயலை சாந்தப்படுத்த ட்ரை பண்ண, ஆனா முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். பயந்த முகம் ஏஞ்சல் கொஞ்சம் பலவீனமா சொன்னுச்சு. அரோரா கை நடுங்குது. இடி வேற பயங்கரமா இடிக்குது. ஆனாலும் அந்த ஏஞ்சலை மெதுவா எடுத்து தன்னோட ஷாலுக்குள்ள பத்திரமா வச்சுக்கிட்டா. வீட்டுக்கு போய் மெழுகுவத்தி வெளிச்சத்துல ஏஞ்சலை காய வச்சா. ஒரு சின்ன கப்புல தேன் டீ கொடுத்தா. அப்புறம் சாஃப்டா பாட்டு பாடினா. ஏஞ்சல் மறுபடியும் பலமாகிற வரைக்கும் பாடிட்டே இருந்தா. இதய வடிவிலான கண்களுடன் கூடிய சிரித்த முகம். நீ ரொம்ப தைரியமானவ், ஏஞ்சல் சொல்லுச்சு. நீ பயந்தாலும் தைரியமா இருந்த பாரு, அதுதான் உண்மையான தைரியம். நான் சரியா என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணேன், ரோரா சொன்னா. ஒளிவட்டத்துடன் சிரித்த முகம். அடடே, ஏஞ்சல் சிரிச்சிச்சு. உன்னோட கருணைக்கு சக்தி இருக்கு, உனக்கே தெரியாது. நான் உனக்கு ஒன்னு கத்து கொடுக்கிறேன். அந்த நாள்ல இருந்து ரோரா புயல்கள் கிட்ட பேச கத்துக்கிட்டா. மந்திரமோ ஸ்பெல்ஸோ இல்ல, புரிஞ்சுக்கிறது மூலமா. புயல்களும் மனுஷங்க மாதிரிதான். வலிக்கும் போது கத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா. பொறுமையா காத்தை அமைதிப்படுத்தினா, பாட்டு பாடி மழையை நிறுத்தினா. பயம் இருந்த இடத்துல சமாதானத்தை கொண்டு வந்தா. மின்னல் அடிக்கும் போது ஒளிஞ்சிக்காம தைரியமா நின்னா. பயந்த குழந்தைகளை காப்பாத்தினா. பயங்கரமான மேகங்களை கூட அமைதிப்படுத்தினா. சிந்திக்கும் முகம். எப்படி இந்த பொண்ணு வானத்தையே அடக்குறா நீ எல்லாரும் கேட்டாங்க. அரோரா சிரிச்சா. வாய் நிறைய சிரிப்புடன் புன்னகைக்கும் கண்கள் கொண்ட முகம்.